ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் 1ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி காரணியா 656 என்ன கணிப்பில் வந்திருக்குது, அதில் நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்கோம், எந்த நம்பர்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன ட்ரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5949 காரணியா 656 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. நாளைக்கு அக்ஷயா 2ஆம் தேதி 6வது மாதம் ஜூன் மாதம். அக்ஷயா 654 கணிப்பு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி காரணியா நம்பருக்கு என்ன மாதிரிலாம் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், அதில் எப்படி நம்பர்ஸ் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நண்பர்களே. காரணியா 656 ரிசல்ட் 5949. ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் 9, 949. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 4, 9 நம்ம கொடுத்துருந்தது. அதில் 6, 4, 9க்கு 4, 9 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டில் 9, 4, 0 அல்லது 6 நம்ம டபுள் நம்பர்ஸ் ஒரு முக்கியமாகவே கொடுத்துருந்தோம் நண்பர்களே. நம்மளோட கணிப்பில் டபுள் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, தெளிவாக கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஏபி, ஏசி, பிசி நம்ம கொடுத்ததில் ஏபியில் 94 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது, ஏசியில் 99 கொடுத்துருந்தோம், 96, 039, 7 மாதிரி இந்த இடத்துல 459 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே நம்ம கொடுத்தோம். 59, 49 நம்மளுக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்குது. ஒரு முழுமையான வெற்றி. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் ஆசை எனக்கு முழுமையான வெற்றி கொடுக்கணுன்ட்டு. அந்த முழுமையான வெற்றி இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அந்த மகிழ்ச்சி மென்மேலும் தொடரணும் அவனோட ஆசை. கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சி என் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. மென்மேலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்மளுக்கு கண்டிப்பாக என்னுடைய சைட்லேயும் இருக்கும். அதே மாதிரி என்ன நம்பி இத்தனை வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தினசரி உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஊக்கம் எனக்கு தேவைப்படுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் போர்டில் வருதா, 4 போர்டில் உட்காருதா, அதுதான் கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு போர்டில் 3 நம்பர் 4 நம்பர் அப்படிங்கிறது செட்டு ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் ஒரு மாதத்துலேயும் ஒரு மாதிரி ரிசல்ட் வருது நண்பர்களே, சரிங்களா? ஒரு மாதத்துலேயும் ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்குது. சுருக்கமாக எடுத்துக்கிட்ட பார்த்தா ஏப்ரல் மாதம் கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸ் ஒரு சுருக்கமாக ஓவரால் ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பா கணிப்பு வந்துச்சு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏசியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வரும், ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் ஏசியில் டபுள் நம்பர் வரும். அப்படி தான் போன மாதம் ஃபுல்லாகவே ரிசல்ட் வந்துச்சு நண்பர்களே, சரிங்களா? அதனால் இந்த மாதம் எப்படி மிஷினில் வரப்போகுது அப்படின்றது ஒரு கணிப்புனா ஒரு 50% கணிப்பு என்கிட்ட இருக்குது. இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த கணிப்புகள் நிலவரப்படி எப்படி நாளைக்கு வின்னிங் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாத ரிசல்ட்டையும் உங்கள் கையில் வச்சுங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரிசல்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி ஜூன், இந்த மாதம் ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மாதத்துக்குரிய இந்த சார்ட் அதாவது மே மாதம், ஏப்ரல், மே அப்படிங்கும்போது ஏப்ரல் மாதத்தோட சார்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் இந்த இதில் டெலிட் ஆகிடும். அதனால் மறக்காமல் இதை எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு கணிப்புகள் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை மறக்காமல் வச்சுங்க. ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, அதே மாதிரி மே மாதம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எடுத்திருக்கோம். அதுபடி நாளைக்கு கெஸ்ஸிங்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் மென்மேலும் உங்களுடைய வெற்றி தொடர நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. நாளைக்கு அக்ஷயா 654 எப்படி வின்னிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி காரணியா 656க்கு 59, 49 முழு போர்டு வின்னிங். நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அந்த சந்தோஷம் மென்மேலும் தொடரணும். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் விஷயங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது மூலியமாக ஒரு உபயோகமான தகவலாக இருக்கலாம். அதே மாதிரி யாரும் தயவுசெய்து இந்த கணிப்புகளுக்கு பணம் கொடுத்து அதில் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சகோதரனாக நினச்சி இந்த விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்றேன். அதனால் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மந்த்லி சார்ட்டில் இருக்கிற ஃபார்முலா படி அக்ஷயா 644 எப்படி கெஸ்ஸிங் வரப்போகுதுன்னு சுருக்கமாக நம்ம சொல்கிறோம்.
அதை எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இரண்டாம் தேதி 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் அக்ஷய 654 என்ன மாதிரி வெற்றி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துறோம் நண்பர்களே. காரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 59, 49. சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயமா இந்த 5 மாதத்தில் ஏ போர்டில் காரணியா 9 அப்படிங்கிறது எங்கேயுமே பாஸ் ஆகலை. நீங்களே வேணால் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் 49 அப்படின்னு சொல்லிட்டு காரணியாக்கு அக்ஷயாவில் இந்த மாதத்தில் எங்கேயுமே 49 அப்படிங்கிறது வரலை. ஆனால் ஒரே ஒரு ட்ரா மட்டும் மாறி வந்த மாதிரி இருக்குது. கணிப்புகளில் 49 ஒரே ஒரு மாதம் மட்டும் மாறி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது லைட்டாக. ஆனால் அது 49 29 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு நண்பர்களே, சரிங்களா? இந்த 59, 49 சி போர்டில் 9 தான் 3 தடவை பாஸ் ஆகிருக்கு. அந்த 3 தடவை பாஸ் ஆனதும் என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கணிப்பில் காமிச்சிடுறேன், சரிங்களா? அக்ஷயா 654 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது. இந்த கணிப்பு உங்களோட கணிப்பில் செட் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. அக்ஷயா 654 இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 59, 49 ஏ போர்டில் 9க்கு 1 அல்லது 8 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. அதாவது இதில் போன மாதம் ரிசல்ட்டு நேற்று வரைக்கும் இந்த இடத்துல மே மாதம் ரிசல்ட்டு காமிச்சிச்சு நண்பர்களே. இப்போ என்னன்னு தெரியல, இந்த சிஸ்டத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கான்னு தெரியல. இது ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டாக காமிக்குது. நீங்கள் ஒருவேளை மே மாத ரிசல்ட் வேணும்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் அந்த மே மாதத்துக்குரிய மந்த்லி சார்ட் இருக்குது, அதையும் ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதுபடி தான் நான் இந்த இடத்துல இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதனால் இந்த இடத்துல சார்ட்டில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் சார்ட் காமிக்குது. ஆனால் மே மாதம் நேற்று காமிச்சிச்சு, இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏப்ரல் மாதம் காமிக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த தகவல் தேவைப்பட்டால் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் மே மாதத்துக்குரிய மந்த்லி சார்ட் எல்லாமே இருக்குது, அதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்தாலும் எடுங்க. ஆனால் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த நம்பர் தான் உட்காரும் அப்படிங்கிறது எனக்கு என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 8, 4, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 1 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. இது பாக்ஸில் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4, 4க்கு ஒரு வேளை +1 5ஆக நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பி போர்டில். அப்படி இல்லைன்னா 4க்கு 8 பவர் நம்பரில் 4க்கு 8 வரது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படியும் இல்லை என்றால் வரப்போகிற ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி கணிப்புகள் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 9க்கு ஒரு வேளை 0 அல்லது 3 அப்படிங்கிறது ஏபிசியில் ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்க. இந்த நம்பர்ஸ் எனக்கு படுது. இதை எதுலேருந்து எடுத்துன்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துக்குரிய ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே எப்படி பேட்டர்னில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 59, 49 இந்த 9 அப்படிங்கிறது ஏ போர்டில் எத்தனை தடவை பாஸ் ஆகிருக்கு இந்த 5 மாதத்தில் அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்ததுக்கு 9 அப்படிங்கிறது எங்கேயுமே பாஸ் ஆகலை. நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி 49 அப்படிங்கிறது 94 எங்கேயுமே இந்த 5 மாதத்தில் எங்கேயுமே பாஸ் ஆகலன்னு நம்பரில். சி போர்டில் 9 அப்படிங்கிறது ஒரு 3 தடவை பாஸ் ஆகிருக்கு. அந்த சி போர்டில் பாஸ் ஆனதுக்கு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 3. அப்படி இல்லை என்றால் சி போர்டில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. இப்படி இன்றைக்கி நம்ம வச்சதில் ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 8, 4 உங்கள் கணிப்பில் அந்த ட்ரை பண்ணி வருங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் 79, 47, 77, 18. ஏசியை பொறுத்த வரைக்கும் 76, 44, 45, 70. பிசியில் 96, 74, 75, 83, 74 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக டபுள் நம்பர் ஏசியில் டபுள் நம்பர் வந்திருக்கு. அப்போனா நாளைக்கு ஏபியில் டபுள் நம்பர் வருமா அப்படின்னு என்றால் அதுக்கும் பதில் என்னென்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத என்னோட கணிப்பில் இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஒருவேளை 9க்கு 7, 4க்கு 7 டைரக்ட் பவராக 77 அப்படிங்கிறது வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைனா 9க்கு 4, 4க்கு 7 47 வந்தாலும் வரலாம். 7க்கும் 4க்கும் நாளைக்கு பி போர்டு ஏ போர்டு ரெண்டுலேயுமே ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உங்கள் கணிப்பில் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 7 ஆட்டத்தில் தயவுசெய்து எடுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி இறங்குது, சரிங்களா? 94 ஒருவேளை 9க்கு 7 அல்லது 9க்கு, அதாவது 9க்கு 7 அல்லது 4க்கு 9. அப்படி இல்லைனா 9க்கு 4 அப்படின்னா, அப்படி இல்லைனா 4க்கு 7, அப்படி இல்லைனா 9க்கு 7 4க்கு 7 77ஆக வரும். அப்படி இல்லை என்றால் 9க்கு 1 9க்கு 8 ஒருவேளை 9க்கு ஒரு நம்பர் கம்மியாகி வந்தாலும் வரலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஏபியில் டபுள் நம்பர் வரும். அப்படி ஏபியில் டபுள் நம்பர் வரும்போது இந்த 4க்கு 5 9க்கு 8 அப்போ 58 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதில் எப்படி கணிப்பு இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் டபுள் நம்பர்ஸ் 99 அப்படிங்கிறது வந்திருக்கு. 99ல் 9க்கு 7 9க்கு 6
டைரக்ட் பவர் 9க்கு 7, அப்படி இல்லைனா 9க்கு 6, அப்படி இல்லைனா 9க்கு 4 44. ஏசியை பொறுத்த வரைக்கும் 9க்கு 7 9க்கு 0 70ஆக வரலாம். அப்படி இல்லைனா பிசிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 49 49க்கு 96 74 75 83 74 ஒன்று திருப்பி கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு. 96 74 75 83 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பார்த்துங்க. மே மாத ரிசல்ட்டு நம்ம நேற்று கொடுத்ததில் இருக்குது. அதையும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. இதில் எப்படியெல்லாம் ஒரு 4 ட்ராவில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரா வந்து ஃபுல்லாக பவர் நம்பரு, 2 ட்ராவில் கூட்டல் கழித்தலாக, அது ஏ போர்டாக இருந்தாலும் சரி பி போர்டாக இருந்தாலும் சரி. இப்படி ஏசியில் 99 அப்படின்னு டபுள் நம்பர் வந்ததில் ஏபியில் டபுள் நம்பர்ஸ் ரிசல்ட்டாக வந்திருக்கு. எப்படின்னா நம்ம இங்கே இன்றைக்கி நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்த ட்ராவில் இந்த இடத்துல பார்த்தால் ஒரு வேளை உங்களுக்கு இப்படி காமிச்சிட்றேன். இந்த 59 49 அப்படி இல்லை, இந்த 99 ஏசிக்கு நாளைக்கு ஏபியில் டபுள் நம்பர் கண்டிப்பாக வரும். அது உங்களோட கணிப்பில் மெயினாக முக்கியமாக எடுத்துங்க நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 774 253 796 474 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 95 50 57 96 92 50 04 83. இன்றைக்கி ரிசல்ட் 59 49க்கு நான் ஒருவேளை ஏன் என்றால் போன மாதத்தில் 4 டிஜிட்டில் அந்தந்த டிஜிட்டுக்கு அந்தந்த நம்பர் அப்படி இப்படியே இறங்குனுச்சு. ஒரு சில ட்ராவில் மட்டும்தான் பவர் நம்பராக இறங்கியிருக்கு. அதனால் நாளைக்கு ஒருவேளை 5க்கு 5 இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பவர் நம்பராக இருக்குது அப்படின்னு என்னோடய கணிப்பில் இருக்குது. அப்படி இல்லைன்னா டைரக்ட் பவராக 5க்கு 9 இல்லை என்றால் 5க்கு 0 அப்படிங்கிறது இறங்கும். 2 போர்டு பவர் நம்பரு. அப்படி இல்லைனா 5க்கு 5 நாளைக்கு கண்டிப்பாக இறங்குது போர்டில். அதனால் அதையும் ஒரு முக்கியமான கருத்தாக நீங்கள் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கன்னா உங்களுக்கு முழுமையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஏபிசி பாக்ஸு 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை என்றால் இதில் எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. நீங்கள் இருந்தாலும் போர்டில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் இந்த மந்த்லி சார்ட்டை செக் பண்ணிங்கன்னா போன மாதம் ரிசல்ட்டை காமிக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் மே மாதத்துக்குரிய ஃபுல் சார்ட்டு அதில் இருக்குது. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கும் இன்று போல் நாளையும் அந்த வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் மேம்படும் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கும் அக்ஷயா 654 நம்ம சேனல் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கணும் நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய கணிப்பில் நாளைக்கு ஏபியில் டபுள் நம்பர் மறந்துடாதீங்க. அப்படி இல்லைனால் சி போர்டில் உங்களுக்கு ஒரு கணிப்பாக 9க்கு 9 இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9க்கு 0 ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று பிசியில் 83 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 80 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 75 ட்ரை பண்ணுங்கள், 76 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது 73 ட்ரை பண்ணலாம். 76ம் நீங்கள் வந்து ஏசியில் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 9க்கு 6 அப்படிங்கிறதும் என்னோடய கணிப்பில் இருக்குது. இந்த கணிப்புகளை உங்களோட இதில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்குது நண்பர்களே. மறந்துடாமல் நீங்கள் போன மாதம் ரிசல்ட் இதில் இல்லையே நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல்லே நேற்று போட்டிருக்கோம். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் நம்பரில் ஒரு சில குளறுபடி எதுவுமே வேண்டாம். தெளிவாக இந்த போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு 4 தடவை செக் பண்ணிட்டேன். ஜனவரி மாதம் 2024லேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் நண்பர்களே, சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப ஒரு முழுமையான வெற்றியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரளா லாட்டரி ஜெக்பாட் டிவி மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வின்னிங்கோட சந்திக்கிற நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் நன்றி. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.